இல்ல காணாம சரியா பாருங்க சார். சரியா பாத்துட்டு வச்சிருந்தேன். என்ன சாதாரண உள்ள காணுமே, என்ன உள்ள காணுமா? ஏதாவது திருடன் அந்த பணத்தை விட்டுட்டு போவாங்க. அப்ப ஏதோ காடுதான் சார் நடந்திருக்கு. தாண்டி தூங்கிட்டு தான் இருக்கிறாரு. மூச்சுல வருது கஷ்டகாலம். தம்பி டாண்டி மாப்பிள எஜமா எழுதுறியாட்டமா எஜமா கண்ணை கதைக்கிட்டு பாருங்க. எழுதுறியாட்டமா என்ன எப்படி எனக்கு என்ன ஆச்சு? ஒண்ணும் இல்ல தம்பி, வெட்டில வச்சிருந்த உயிரை காணா. உயிரை காணமா? ரொம்ப சந்தோஷம். அட என்ன சார் நீங்க, அவரு வேதனைப்பட்டுக்கிட்டு இருக்காரு, இப்படி பேசுறீங்களே. வேதனைப்படுறாரா? நல்லா மாமா உயிரை மாத்திரேன்னு சொன்னீங்கல்ல, அதனாலதான் காணாம வேணும். இங்கிலீஷ் அப்புறம் பேசலாம். உயிரை எடுத்து கொடுத்துருங்க ஏட்டமா. முடியாது. யானா என்கிட்ட இருந்தா தானே. மாமா எனக்கு ஒரு டவுட், நான் வீட்டுல இருக்கலாம் கோட்ல இருக்கலாம், விளையாடாதீங்க மாப்பிள்ள. எனக்கு கோபம் அப்புறம் என்ன நேரத்தில் வளர்றீங்க? ஜோ காலைல வளர வாங்கி சும்மா ஏமா அதுக்கு எரி ஒரு கிளாஸ் தண்ணி குடிங்க. தேடி பார்த்துட்டா நல்லா தேடி வாங்க. ஏமா நான் கண்டுபிடிச்சு தர்றேன். இந்த கோழி முட்டை மந்திரம்னு ஒண்ணு இருக்கு, அது செய்தாச்சுன்னா எடுத்தவனுக்கு அப்படியே பைத்தியம் குடிச்சு ராயாலி மூக்காலி ரத்தம் பகவி முக்காலி ரத்தம் வருமா? பைத்தியம் பிடிக்குமா? பத்து எட்டு முட்டால பிடிக்கும், எனக்கு பிடிக்காதே. அதான் மாயமா மறைஞ்சு போச்சேன். நீங்க எப்படி கண்டுபிடிக்கிறீங்க பாருங்க. என்ன மாயமா மறைஞ்சு போச்சா? அப்ப இந்த பிசாசாவது சத்தியமா சொல்றேன், ஏதோ சம்திங் இருக்கீங்க. சுற்றி ஏதாவது மிஸ்டேக்கா இருக்கும். லைட் அணைக்கூடாது, லைட் இருக்கட்டும் கூட. எல்லாம் திறந்துருக்க ஆபத்து. சரி ஆஹா சரி, அது உள்ள நுழைய முடியுமா? அந்த டேஞ்சர். எங்க நிறுத்தி வச்சுன காரணமே பெருப்பட்டி காரணமே. ஐயோ ஒரு அங்க வச்சு போனோம். பயப்பாங்க எல்லாத்துக்கும் பார்க்கறாரா?
காப்பாற்று வந்தா மரணத்துக்கு போய் அப்படியே நல்லா இருக்க மாட்டானா என்னை காப்பாற்று எல்லாம் சரியா போச்சு உங்களோட உண்மை இல்லை இப்படியே கண்டினியூ ஐடியா இந்த உடம்புக்கு அத்தனை பாட்டு டைப் பண்ணுது இந்த உடம்பு தக்க டச் பண்ண பாடாது நம்பிலைங்க அஞ்சே பேர் எடுத்துட்டு போயிருக்கான் சத்தியமா சத்தியமா பப்பரான்னு சொல்றேன் என் கண்ணால பார்த்தேன் அவன் டாக்டரே சொல்ல மாட்டா சொல்லிட்டு நீங்க ஆட்சி போடாதீங்க அவன் என்ன செய்ய போறேன் தெரியுமா செய்ய போறேன் அவ்வளவுதான் என்ன தர்மலிங்கம் ஏதோ பறி கொடுத்தவங்க மாதிரி இருக்கிறீங்களே வாஸ்தவம் கண்ணியப்பா உள்ளபடியே என் வாழ்வை பறி கொடுத்துதான் இருக்கேன் கோவமெல்லாம் தனிஞ்சுதான் என்னமோ மனசு கேட்காம மறுபடியும் உங்களை பார்க்கலாம்னு சொல்லுங்க உன்னை போல ஒரு நண்பனை 7 ஜென்மத்திலையும் காண முடியாது கண்ணிப்போ தர்மலிங்கம் இப்போ உங்களுக்கு என்ன செய்யணும் அதை சொல்லுங்க நான் செய்ய இரும்பு பெட்டியில வச்சிருக்க உயிரை காணும் கண்ணியப்பா பலே தர்மலிங்கம் பலே நடிப்புல கைதர்மத்தீங்கள அப்பாவி மாதிரி நடிக்கிற இந்த நடிப்புக்கு அப்ளாஸ் கொடுக்கறதுக்கு யாரும் இல்லையே கண்ணியப்பா உயிரை காணமா இரும்பு பெட்டியில் வச்சிருக்கிற உயில் காணாம போறதுன்னா கண்கிட்டு வித்தியாலாம் இருக்கு நிஜமாத்தான் சொல்றேன் கண்டிப்பா நிஜம் போல சொல்றேன் தர்மலிங்கம் நாணயத்தோடு இருந்த நீயா இப்படி நயவஞ்சக நான் மாறுறேன் கண்டிப்பா அன்னைக்கு உயிலை மாத்த போறேன்னு இன்னைக்கு விடான்னா உயில் மறைஞ்சு போச்சுங்கிறேன் வஞ்சகம் பண்ணி வாட நினைக்கிற உன்னை போல அக்கிரமக்காரனுக்கு அனுதாபம் காட்டுறது மகா வஞ்சகம் பண்ணி வாட நினைக்கிற உன்னை போல அக்கிரமக்காரனுக்கு அனுதாபம் காட்டுறதே தப்பு என்னது அறிவாளிங்க வாயிலிருந்துதான் இந்த அற்புதமான பொன்மொழிகள் வரும்பாங்க அதை நீங்க சொல்றதுன்னா எவ்வளவு அனுபவம் வேணும் என்ன சொல்ற கேட்ட நான் ஒன்னும் தப்பா சொல்லலீங்களே உங்களுக்கு புகழ்நாளை சொல்றேன் சார் இன்னும் நான் மறைச்சிட்டதாக கண்டிப்பா சந்தேகப்படுறார் என்னது ஏன் சார் அப்படிங்களா தர்மலிங்கம் எனக்கு தெரியும் இங்க ஏதோ சதி நடக்கும் உங்களுக்கு எதுதான் சார் தெரியாது சதி நடக்கிறதும் தெரியும் சதிகாரம் யாருன்னு தெரியும் இல்லீங்களா சந்திரன் நீ என்னை இன்னும் சரியா புரிஞ்சுக்க அதனால வந்த வேலை தானே சார் இவ்வளவும் புரிஞ்சுக்கிட்டு இருந்தா இவ்வளவு தூரம் நடந்திருக்காதே சந்திரன் கட்டி பேசினா விட்டாங்க சார் சாந்தமாவே சொல்லுங்க தெய்வத்தின் மேல ஆணையா சொல்றேன் இன்னும் காணாம போயிட்டது உண்மைதான் கண்டிப்பா நீங்க சொல்ற உண்மையா இருந்தா
யாரோ உளவு தெரிஞ்சவன் தான் இந்த காரியத்தை செய்திருக்கும். அதோட அவன் உறவாடி கெடுக்கிறவனாகவும் இருக்கணும். இதுக்காக நான் அவர்கிட்ட சொன்னேன், அவர் புரிஞ்சுக்கல. என் பேச்சு கண்டு நீங்க ஏன் சார் இவ்வளவு பயப்படுறீங்க? தர்மலிங்கம், நீங்க அயோக்கிய பயல வீட்டில் சேர்த்து வச்சிருக்கீங்க. அந்த உயிர் உங்ககிட்ட இல்லைன்னா உங்க குடும்ப சாந்தி இல்லைச்சு. அது மட்டுமா, உங்க மானம் மரியாதை எல்லாம் போய் ஊர் ஜனங்கள் எல்லாம் கைதட்டி சிரிச்சு கடைசியில் நீங்க ஜெயிலுக்கு போக வேண்டிய நிலைமைக்கு வருவீங்க. கண்டிப்பா நீதான் என்ன காப்பாற்றணும். தர்மலிங்கம், அதுக்கு ஒரே ஒரு வழிதான். காந்தியை ஏமாத்தாம மாலதியை அவனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து உங்க மனைவிக்கு கொடுத்த வார்த்தை காப்பாற்று. நானும் 3வது மனுஷன், நீங்களும் 3வது மனுஷன். சந்திரன், மரியாதையா சொல்றேன், வீணாயனுடைய ஆத்திரத்தை கிளப்பாதே. ஒரு பழமொழி உண்டு, ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டும். கண்ணாடிக்கு முன்னாடி நின்றுட்டு இந்த மாதிரி சொன்னா கரெக்டா கண்டிப்பா. என்ன இது மிஸ்டர் தர்மலிங்கம், என் முட்டாள்தனத்தை நான் உணர்ந்துகிட்டேன். என்னை மன்னி. மிஸ்டர் சந்திரன், நீங்க என்னை மன்னி. என்னையப்பன், ஒரு பெரிய அவமானத்திலிருந்து தப்பிச்சுக்கிட்டீங்க. என்னமோ உங்க குடும்பத்துக்கு நல்லதை செய்ய போய் நான் கெட்டவன மாறிட்டேன். நான் பறந்து என்னை இந்த இக்கட்டான நிலையில விட்டுட்டு போறிய கண்ணியப்பா. மிஸ்டர் தர்மலிங்கம், ஒழுங்கு பிரகாரம் நீங்க நடந்துகிட்டீங்கன்னா எல்லாருக்கும் எல்லாருக்கும் நல்லது. நல்ல குணம் உள்ள செய்த தவிர உணர்ந்துட்டான் பற்றிய நீ இதெல்லாம் மனசுல வச்சுக்காத. அவர் பேசிக்கிட்டதையும் நடந்துகிட்டதையும் பார்த்தா எனக்கு மாமா மேலதான் சந்தேகமா இருக்குது. அப்படியெல்லாம் சொல்லாதீங்க. நம்ம குடும்பத்துக்கு ஒரு காலம் அவன் துரோகம் நினைக்க மாட்டான். எதை சொன்னாலும் பொறுத்துக்குவேன். கன்னியப்புறம் பற்றி தவறா சொன்னா மட்டும் என்னால பொறுக்க முடியாது. இப்ப என்னப்பா செய்யறது? என்ன செய்யறது? அந்த உயிர் கிடைக்கலன்னா நம்ம குடும்ப கௌரவமே போயிடும் போல. பேசாம காந்தியை கல்யாணம் பண்ணிக்கிட்டா இந்த தொந்தரவுலாம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் எப்படியாவது அந்த உயிரை கொண்டு வர முயற்சி செய்யறேன். இல்லைன்னா என் வாழ்வே பாழாகிவிடும். கவலைப்படாதீங்க, நான் வர்றேன். என்ன தாத்தா, என்ன சமாச்சாரம்? நம்ம கண்ணிய பையன் இருக்காரு, அவர் வீடு உனக்கு தெரியுமா? தெரியும், ஒரு பாலடைஞ்ச இடத்துல இருந்துகிட்டு இருக்காரு. என்ன சமாச்சாரம்? இந்த புயல் இருக்குது, புயல் அது அவர் கையில தான் இருக்குதான். அடப்பாவி. ஆமா, அது எப்படியாவது கலப்பி கொண்டாந்துடலாமா? அதே மாதிரி நம்ம சந்திரியா கூட வர்றேன்னு சொல்லிட்டாரு. நீ அந்த கன்னியப்ப இருக்கிற இடத்த மட்டும் காட்டினா போதும், மத்த எல்லாம் தானே கவனிக்கிறேன்னு சொல்லிட்டாரு. என்ன சொல்ற? நீ கட்டாய டயத்துக்கு வந்துரு. ஆமா, மலையாண்டி எங்கே அந்த கண்காணி? 3 நாளா அவனை ஆளே காணவீங்க. நம்ம டிபார்ட்மெண்ட் விட்டு ஓடிட்டான். நிஜமா மலையாண்டி செய்த வேலை உனக்கு தெரியுமா? குழந்தை கொண்டு விட்டதாக சொல்லி நம்மை வஞ்சித்து விட்டான். தர்மலிங்கத்தினுடைய வாரசு வளர்ந்து வாலிபனா இருக்கிறான்டா, வாலிபனா இருக்கிறான். ஐயோ, அந்த வாரசு யாரு நிஜமா? யாரா? சந்திரன்டா, சந்திரன். மாலதிக்கு மாமன். அவன் தாண்டா அத்தனை சொத்துக்கும் அதிகாரி. என்ன பண்றது? எல்லாரும் தெரிஞ்சு போட்டீங்களா? என்ன தவிர வேற யாருக்கும் தெரியாது. அவனுக்கு கூட தெரியாது தன்னை யாருன்னு. உயிரை மாற்றப் போகிறானா? ஒரே பானத்தில் 2 பறவை, காளி, கருப்பண்ணா, கரடி. இப்படி வாங்க. உடனடியாக நம்முடைய முதல் வேலை என்ன தெரியுமா? அந்த பய தன்னை இன்னாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாலே அவனை தீர்த்து கட்டினான். இந்த 15 வருஷ காலமாக நான் எந்த சொத்துக்காக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேனோ அதனுடைய அஸ்திவாரம் நீடித்த அவனை நான் சும்மா விட போறதில்லை. அதுதான் நல்ல சந்தர்ப்பம். ஆட்களை கூட்டிட்டு போய் எல்லா காரியத்தையும் வெற்றிகரமா முடிச்சுறாங்க. போகும்.
இந்த உயிரை வைத்துக் கொண்டே என்னோட திட்டத்தை எல்லாம் நிறைவேற்றுகிறேன் பா. என்னோட குறிப்பை பார். அந்த மானுடைய வலது புறம் வேணும். உயிர் இருக்கிறதா எனக்கு தான் தெரிஞ்சு போச்சு. அது நான் எடுத்து வந்துடுறேன். நீ ஜாக்கிரதையா போயிடு. உடவுல உங்க உசுரை பார்க்கணும். என்னோட ரிவால்வர் யாரு நீங்க இதுக்குள்ள அவ்வளவு தைரியமா எவன் எஜமான் நுழைய முடியும்? போட்டா எல்லாம் போட்டிருக்கா? போட்டா அது சரியா போட்டு நீ போய் கிளிக் பண்ணலாம். சரி சீக்கிரம் நான் சொன்னபடி இந்த ஏழை குடிசைக்கு வருவீங்கன்னு நான் கனவுன்னு நினைக்கிறேன். கேள்வி செய்யாத கண்ணியப்பா, பொறியில் அகப்பட்ட எலியை போல துடிக்கிறேன். இந்த சமயத்தில் நீ எனக்கு உதவி செய்யக்கூடாதா? கைவிக்கூடாது. நான் ஒண்ணு அவ்வளவு கண்ணஞ்சம் படைச்சுவனா? நான் சொன்னபடி நீ இங்க நடக்கிறதா இருந்தா கட்டாயம் உங்களை நான் காப்பாற்றேன்.
மன நிம்மதியே இல்லாம அப்பா துடியா துடிக்கிறார். வாக்கு பத்தியும் எங்களுக்கு கவலை இல்லை. எங்களுக்கு உதவி செய்யக்கூடாதா மாமா? எப்படியாவது உயிரை கொண்டு வர்றேன்னு சந்திரன் போயிருக்கான். அவன் ஒரு சின்ன பையன், அவனால என்ன முடியும்? அவர் உதவி செய்யறது உங்களுக்கு ஏதாவது இடைஞ்சலா இருக்குதா? எனக்கு இடைஞ்சல உண்டு பண்ண இனிமேல் எவனாவது புறக்கணும் மாடதி. நல்ல வேலை, அந்த உயிரை வேற எவருக்கிட்ட சிக்கியிருந்தா அப்ப அது உண்மையிலதான் கிடைச்சிருக்கா? ஆமா, முள்ளால தானே எடுக்கணும். இப்ப அவர் கேட்கிறேன், தாண்டி மாறது கல்யாணம் உண்டா இல்லையா? அது ஒரு கால் நடக்காது. நீ சொல்றது போய் உயிர் ஒரு காலம் உங்ககிட்ட இருக்க முடியாது. நீ என்ன ஏமாத்த பாக்குற. உனக்கு எதுக்கு நானே நேரம் காட்டேன். உயிர் எங்க எங்க உயிர்? உயிரா உங்ககிட்ட காட்ட வேண்டியதான். நீ எப்படிப்பட்ட வேண்டியது நான் இப்பதான் புரிஞ்சுக்கிட்டேன். இப்ப உங்ககிட்ட கேட்கிறேன், கண்ணியமா தாண்டி மாறதி கல்யாணத்தை நடத்தி வைக்க போறியா இல்லையா? என் மாமாவை பத்தி எங்களுக்கு இல்லாத அக்கறை உனக்கு எதுக்கு? என்னுடைய உயிருக்குயிரான சிநேகிதன் தவறு செய்யறதை நான் பாத்துக்கிட்டு இருக்க முடியுமா? எங்கள் தவறை பற்றி நீங்க ஒண்ணு கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பிடிச்சவளே, உன் தந்தையின் மரண ஊர்வலத்தை பார்க்க உனக்கு மகிழ்ச்சி தானே? நீ ஒரு துரோகி, வஞ்சகி, சதிகாரன். உன்னோட பேச நாங்க தயாராக இல்லை. வாங்கப்பா போலாம். ஆஹா, சந்தோஷமா போயிட்டு உன்னால என்ன செய்ய முடியும்? எங்கள் உயிரை தானே பறிக்க முடியும். நாங்கள் அதுக்கு துணிந்து விட்டோம். உன்னோட உயிர் எனக்கு வேண்டி தேவையில்லை. ஏய், நீ என்ன சொல்ற? என்னை துண்டு துண்டா வெட்டினாலும் உங்க என்ன நடக்காது. என் தந்தையை ஏன் சித்திரவதை செய்கிறீர்கள்? இதோ நான் இருக்கிறேன், என்னை எடை. நெஞ்சிலே ஈவு இருக்க மற்றவனை என்னை கொண்டுவிடு. மீது அன்பை அள்ளி அள்ளி பிரித்து என் தந்தையை ஒன்றும் செய்யாது. நீ அழிந்து போவாய். எனக்கு வரி பிடிக்கிறதுக்கு முன்னால கல்யாணத்துக்கு ஒப்புக்கொள். என் உடம்புல ஒரு சொட்டு ரத்தம் இருக்கிற வரையிலும் உன் என்ன ஈடேறா? என் செல்லத்தை ஒரு காலம் பலி கொடுக்க மாட்டேன். இப்ப என்ன சொல்ற? ஒரு காலம் முடியாது. நீ சொல்றபடி நான் கேட்கிறேன். வேண்டாம் அப்பா, என்னால் இந்த உங்களுக்கு வேண்டாம். அப்பா வேண்டாம், வேண்டாம். எனக்காக உன் வாழ்க்கை பாழாக்கிறார். வேண்டாம் பாரதி, நான் சால போடுறேன். அப்பா, உங்கள் உயிரை விட என் வாழ்வு பெரிதல்ல. எப்பா சொல்றபடி கேட்கிறேன். மாமாவை நான் மறந்து கொள்கிறேன். புத்திசாலிகள் இது அப்பவே சொல்லியிருக்கலாமே. இதை அவரை ஒண்ணும் செய்யாது. பத்திரமா போட்டுவை. நான் தான் கல்யாணத்திற்கு சம்மதித்து விட்டேன். அப்பாவை விட்டுவிடு. பயப்படாது, அவருக்கு ஒரு ஆபத்தும் வராது. ஆனால் கல்யாணம் முடியும் வரையில் அவர் இங்கதான் இருக்கும். அப்படி